வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது. எதிர்வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நாடு கடும் நெருக்கடியினை எதிர்கொள்ளும் என்று பொதுமக்கள் கருத்து வெளியிட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவிப்பு. ஊடகங்களை பயமுறுத்தவோ அல்லது அவற்றுக்கு எதிராக செயற்படவோ முறையல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன சுட்டிக்காட்டு. அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்களே குற்றவாளிகளாகும் போக்கு தற்போது காணப்படுவதாக சஞ்சீவ எதிரிமான கருத்து. தொடர்பது விரிவான செய்திகள். முன்னாள் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் சென்றடைந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு இராணுவத்தினரால் டக்ளஸ் தேவானத்திற்கு வழங்கப்பட்ட அந்த துப்பாக்கி 2019ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாகேந்திர மதோஸ் தொடர்பான விசாரணைகளின் போது மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கியின் இலக்கங்களை பரிசோதித்ததில் அது முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமானது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் குறித்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பதற்கான திருப்திகரமான விளக்கத்தை டக்ளஸ் தேவானந்தா வழங்க தவறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளுக்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியில் மாற்றம் அவசியம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் கூறிய போது தற்போதைய தலைவர் நிமால் ஸ்ரீபாலா டி சில்வாவின் தலைமையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை மீள கட்டியெழுப்ப முடியாது என்று கூறினார். தற்போது கட்சி 3 அணிகளாக பிளவுபட்டுள்ளதாகவும் அவை நிமால் ஸ்ரீபாலா டி சில்வா மற்றும் தயாசிரி ஜெயசேகர தரப்பு மற்றும் மைத்ரி குழு ஆகிய 3 தரப்புகளாக செயற்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த குழுவில் நிமால் ஸ்ரீபால டி சில்வா அணியும் மைத்ரிபால தரப்பும் இணைந்து விஜயதாசு ராஜபக்சவுக்கு உபதலைவர் பதவியினை வழங்கியுள்ளதாக கூறிய அவர் தாம் கட்சியின் சட்டப்பூர்வ செயலாளர் எனவும் வலியுறுத்தினார். விஜயதாசு ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட நியமனத்தை தாம் சவாலுக்கு உட்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கிராமிய மட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வீழ்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் தலைமைத்துவ மாற்றமின்றி கட்சியினை மீள கட்டியெழுப்ப முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையிலே கட்சியின் தலைமைத்துவ பதவியினை தமக்கு கொடுக்கவும் தவிசாளர் பதவியை நிமால் ஸ்ரீபால டி சில்வாவுக்கு வழங்கவும் பரிந்துரை செய்து பேசியுள்ளதாகவும் தியாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். எதிர்வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நாடு கடும் நெருக்கடியினை எதிர்கொள்ளும் என்று பொதுமக்கள் கருத்து வெளியிட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். வர்த்தக பணிகளுக்காக வெளிநாடு சென்று அண்மையில் நாடு திரும்பியதாக குறிப்பிட்ட அவர் அந்த பயணத்தின் போது சந்தித்த பொதுமக்கள், அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் பலரும் நாடு வீழ்ச்சியை நோக்கி செல்கின்றது என்ற அச்சத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டிருந்தார். தனிப்பட்ட ரீதியில் நாட்டின் வீழ்ச்சியை தாம் விரும்பவில்லை என்றும் நாடு நெருக்கடிக்குள் சென்றால் அதன் நேரடி பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியது மக்களே என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அரசாங்கம், எதிர்க்கட்சி உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து நாட்டை முன்னோக்கி நெருக்கடியில் இருந்து காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் நன்கு யோசித்து செயல்பட வேண்டியதே தமது ஆலோசனை என்றும் ரோஷான் ரணசிங்க தெரிவித்தார். இதற்கிடையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தொடர்பான விசாரணை குறித்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு ரோஷான் ரணசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கும் அழைக்கப்பட்டிருந்தார். அரசு சொத்துக்களை குற்றவியல் ரீதியிலே துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக சசீந்திர ராஜபக்ச மீது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊடகங்களை பயமுறுத்துவதோ அல்லது அவற்றுக்கு எதிராக செயல்படுவதோ முறையல்ல என்றும் ஊடக நிறுவனங்களை அச்சுறுத்துவது பாரிய பேரழிவாகும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறிய போது ஊடகங்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி முழுமையான எதிர்ப்பை வெளியிடுகின்றது. ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்ய தேவையான சட்டங்களும் தகவல் அறிவும் உரிமை சட்டமும் கொண்டுவரப்பட்டதாக அவர் நினைவூட்டியிருந்தார். ஊடகங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்த வழிவகுக்க வேண்டியவை என்றும் அவற்றை அச்சுறுத்துவது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்றும் வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார். இதேவேளை போதைப்பொருள் ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீதே தற்போது போதைப்பொருள் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதனை வெளிப்படுத்திய ஊடகத்தினை அடக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முயலும் போலீசாரின் நடவடிக்கையை முற்றாக நிராகரிப்பதாக தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தபின் திருடர்களை பிடிக்க தவறியுள்ளதாகவும் அதனை மறைக்க போதைப்பொருள் விவகாரத்தை அரசியல் நோக்கில் பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் சம்பந்தப்பட்ட விடயத்தை ஆதாரங்களோடு ஒளிபரப்பிய தனியார் ஊடகம் மக்களின் தகவல் அறிவு உரிமையை பாதுகாத்துள்ளதாகவும் அதற்காக அந்த ஊடகத்திற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டார்.
இதுவரை மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் அதிக அபாய வலங்களில் அமைந்துள்ளவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன பணிப்பாளர் நாயகம் ஆசிரி கருணாவர்தன தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பான இடங்களில் புதிய வீடுகளை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் எதிர்வரும் வாரத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் தொடர்ச்சியான ஆய்வுகளின் முடிவுகளுக்கு அமைய தரவுகள் புதுப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தித்வா புயல் காரணமாக நாடு முழுவதும் 1200க்கும் மேற்பட்ட பாரிய நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளதாகவும் இதில் கண்டி, குருநாகல், மாத்தளை, கேகாலை, பதுளை மற்றும் நுரலியா ஆகிய மாவட்டங்கள் தித்வா புயல் காரணமாக நாடு முழுவதும் 1200க்கும் மேற்பட்ட பாரிய நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளதாகவும் இதில் கண்டி, குருநாகல், மாத்தளை, கேகாலை, பதுளை, நுரலியா ஆகிய மாவட்டங்கள் அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி கண்டி மாவட்டத்தில் 363, மாத்தளை மாவட்டத்தில் 162, நுரலியா மாவட்டத்தில் 219, பதுளை மாவட்டத்தில் 312, குருநாகல் மாவட்டத்தில் 89 மற்றும் கேகாலை மாவட்டத்தில் 79 பாரிய நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளது. இந்த பகுதிகளில் வசித்த மக்கள் தற்போது வீடுகளை இழந்து பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளதாகவும் அவர்களின் வாழ்விடங்களை ஆய்வு செய்ய 50 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதோடு இந்த ஆய்வுகள் இன்னமும் 2 வாரங்களுக்குள் நிறைவடையும் என்றும் நம்பப்படுகிறது. நிலச்சரிவு ஆய்வுகளின் முன்னேற்றம் குறித்து கருத்து தெரிவித்த ஆசிரி கருணாவர்தன பாதிக்கப்பட்ட மக்கள் அதிக அபாயம், நடுத்தர அபாயம் மற்றும் குறைந்த அபாயம் என்று 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அதிக அபாய வலயம் மேலும் 3 துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதிகளில் வசிப்பவர்களை அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நிலச்சரிவால் வீடுகளை இழந்தவர்கள், வீடுகளை இருந்து வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டவர்கள் மற்றும் தற்போது சேதம் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் அபாயம் உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் என்று அனைவரும் அதிக அபாய வலயத்தில் உள்ளடக்கப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வீடுகள் வழங்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேவேளை கண்டி மாவட்டத்தில் இடம்பெயர்ந்த மக்களுக்காக பாதுகாப்பான நிலப்பகுதிகள் ஆய்வு செய்யப்பட்டு 20 இடங்களுக்கு பரிந்துரைத்தவர்களை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கோரிக்கைகளும் கண்காணிக்கப்பட்டு துல்லியமான மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை போலீசார் விசாரிக்காமல் கிடப்பில் போட்டு வருவதாகவும் முறைப்பாடு அளித்தவர்களையே குற்றவாளிகளாகும் போக்கு தற்போது காணப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமான குற்றம் சாட்டினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனின் காரியாலயத்தில் இன்றைய தினம் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவித்த போது தனியார் தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடக நிறுவனங்கள் மீது அரசாங்கம் வெறுப்புடன் செயற்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நிலையில் அனைத்து ஊடக நிறுவனங்களும் ஊடகவியலாளர்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். சிறந்த அரசியல் கலாச்சாரம் மற்றும் நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதாக கூறிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததாக நினைவுபடுத்திய அவர் ஆட்சி அமைந்து ஒரு வருடத்துக்குள் ஆளும் தரப்பின் ஊழல் மற்றும் மோசடிகள் வெளிவந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். சிலருக்கு இல்லாத கலாநிதி பட்டங்கள் இருப்பதாக கூட தகவல்கள் வெளியாகுகின்றன. அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவற்றில் எதற்கும் இதுவரை போலீசார் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை. முன்னிலை சோசலிச கட்சியின் காரியாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் அதற்கான விசாரணைகள் இன்று வரை முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் கொள்கலன்கள் தொடர்பாக விவகாரத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த போதும் அதிலும் எந்த விசாரணையும் நடைபெறவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முறைப்பாடு அளிக்கும் தரப்பினரையே குற்றவாளிகளாக்கும் வகையில் போலீசார் தற்போது செயற்பட்டு வருவதாகவும் ஆளும் தரப்பை சேர்ந்து பத்மகுமார விவகாரத்திலும் இதே நிலைமை காணப்படுவதாகவும் கூறியுள்ளார். தற்போதைய போலீஸ் மா அதிபர் தேசிய மக்கள் சக்தியின் போலீஸ் மா அதிபராக செயற்படுவதாகவே தெரிகிறது என்றும் இது முற்றிலும் தவறானதும் ஜனநாயகத்திற்கு எதிரானதுமான செயற்பாடு என்றும் சஞ்சீவ எதிரிமான வலியுறுத்தினார்.